பூமி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். செம மாயாஜாலமா இருந்துச்சு. சித்தார்த் வந்து காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட தடைகள தாண்டி தான் வந்து சிவன் அடிகார்கள சந்திக்கிற மாரி காட்சி வந்து சூப்பரா காட்டியிருந்தாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. தமன்னா வந்து ரகுவரன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கேங்ட்ட எல்லார்ட்டயும் நிச்சயம் வந்து தாத்தாக்கு இந்த மாரி பரிகாரம் பண்றதுக்காக சித்தார்த் தான் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாப்ல. அவருக்கு அங்க நம்ப பிரச்சனை வந்து குடுப்போம். அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி இங்க தாத்தாக்கு ஏதாவது குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, தாத்தாவே வந்து ஏத்துக்கிட்டாப்ல. இது மாரி ஆனாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ப ஏதாவது செஞ்சு சாதிச்சே ஆகணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்னு இருக்க? நான் இந்த கண்ணாடிய தாத்தாக்கு வந்து குடுக்கலான்னு இருக்கேன். தாத்தா மட்டும் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டாருன்னா பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த கண்ணாடி நம்ப குடுக்கக்கூடாது. அவ்வளோதானே. நான் தர்ஷினிட்ட சொல்லிட்டு, தர்ஷினிகிட்ட குடுத்துட்டா போச்சு. சித்தப்பா, தாத்தா ஆல்ரெடி யூஸ் பண்ற கண்ணாடி மாரி தான் இதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, அந்த கண்ணாடிய மட்டும் எடுத்துட்டு, இந்த கண்ணாடிய வச்சுட்டா போதும். இது ரொம்பவே சிம்பிள் ஆச்சேன்னு சொல்லி ரகுவரன் வந்து கண்ணாடி வந்து மாத்தி வச்சுர்றாங்க. தாத்தா வந்து ஏதோ படிக்கிறதுக்காக, அப்படியே அந்த கண்ணாடிய மட்டுக்கும் போடலான்னு இருக்காங்க. ஒரு பக்கம் சித்தார்த் வந்து காட்டு பகுதிக்குள்ள என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. ஒரு மலைன்னு ஏதோ ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. "என்னது இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதுவா இருக்கே. சரி போவோம். தாத்தாவ காப்பாத்தணும்னா இது வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்காங்க. ராணி அப்பப்போ வந்து தகவல் வந்து சொல்றாங்க. "சித்தார்த் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. ராணி வரேன்னு தான் சொன்னாங்க. சித்தார்த் தான் வரவே கூடாது. "இந்த மாரி நேரத்தில நீ வீட்ல இரு. அவர் எனக்கும் தான் தாத்தா. நான் அன்பா, பாசமா பார்த்துப்பேன். எக்காரணம் கொண்டும் வந்து அவங்க இல்லாம நீ வரவே கூடாதுன்னு" ராணி வேற சொல்லியிருக்கா. சரி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்து போயிட்டுருக்காங்க. அப்பந்தான் தெரியுது சித்தார்த்துக்கு, நைட் ஆனா இருட்டுன்னு மட்டும் தான் நெனச்சுட்டு போறாரு. ஆனா ஏகப்பட்ட தடையெல்லாம் இருக்கு. எல்லா இடமும் வந்து அப்படியே வந்து கால் வைக்கிறாப்புல. கால் கொஞ்சம் உள்ள போகுது. "என்னடா இது? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வந்து சிவன் பெருமான் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாரி நீ தந்திரமான இடமா இருக்கும். உன்ன மாயாஜாலம் மூலியமா வந்து ஏமாத்தும். அதனால நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு, சின்னதா ஒரு கல் எடுத்து அப்படியே வந்து அங்கங்க போடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து எல்லா இடமும் முக்காவாசி இடம்லாம் பள்ளமாயிடுது. உடனே சித்தார்த் வந்து முக்காவாசி இதில வந்து கல்லெல்லாம் வந்து உருட்டி விடுறாப்புல. அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட இடம்லாம் பள்ளமாயிடுது. நல்ல வேளை அவர் சொன்னபடியே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அந்த அங்க மட்டும் கால் வைக்காம பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலயும் கால் வச்சுட்டு, ஒரு ஸ்டேஜ வந்து கடந்து வந்து போயிடுறாங்க. இத வந்து தமன்னா அசிஸ்டன்ட் வந்து சுத்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தகவல் வந்து சொல்றாங்க. "ஓ! சித்தார்த் வந்து இவ்ளோ கெட்டிக்காரனா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இங்க நம்ம சிவபெருமான் வினை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து எல்லாரையும் போக வைக்கணும்னு கூட்டமா இருக்கு. இன்னும் சில பேர் வந்து காப்பாத்தியே ஆகணும்னு போராட்டத்த சந்திச்சிட்டு இருக்காங்க. கடைசியில எது ஜெயிக்க போகுது? நியாயமா? அநியாயமா? நான் யாரு பக்கம் நிக்க போறேன்? அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, நியாயம் தான் கடைசியில வெல்லும். என்ன அதுக்கு ஏகப்பட்ட போராட்டத்த சந்திக்கணும். அது மட்டும் இல்லாம கடுமையா வந்து என்னைக்குமே தோக்க மாட்டோம்னு நம்பிக்கையோட இருந்தா, நிச்சயம் ஜெயிச்சுருவோங்கிற மாரி தான் சிவபெருமான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சித்தார்த் வந்து, "என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு, சித்தரையே காணுமே!" அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. இத வந்து எப்படி குடுக்கணுங்கிற விஷயத்த வந்து சித்தார்த் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதே மாரி ஒரு விஷயத்த வந்து குடுக்குறாங்க. ஒரு பானையில மஞ்சள் தண்ணி மாரி இருக்கு. அத வந்து குடுத்தோனே, "கண்டிப்பா நீங்க இந்த ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு திடீர்னு கோவம் வந்துடுச்சு. பேசிக்கா அவங்களுக்கு எப்போதுமே கோவம் இருக்கும். சித்தார்த் மாட்டுக்கு எதுத்தாப்புல வந்து கேட்டோம்னா, அவங்கலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பானைய வந்து தட்டி விட்டாங்க. "நீ இது மாரி கூப்ட்டா நான் வந்துருவேனா? வேற வேலை இருந்தா போய் பாருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "தயவு செஞ்சு வாங்க. நீங்க இது மாரிலாம் சொல்லக்கூடாது. என்ன செஞ்சா வருவீங்க? நான் செய்யறத சொன்னா, உன்னால அத செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாது தம்பி. நீங்க பாட்டுக்கு போங்கன்னு" அந்த சிவன் அடியார்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். என் தாத்தா மேல அன்பு, பாசம் வச்சிருக்கேன். சரிப்பா, இந்த இடத்துல வந்து கடந்து வா பார்ப்போம்." "என்னய்யா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல." "அப்படியா? எந்த பிரச்சனையும் இல்லையா இந்த இடத்துல? என் கட்டைய தொடு." அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி சித்தார்த் வந்து அவங்க கட்டைய வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடமே வந்து ஏதோ ஒரு புகை மூட்டமா வந்து தெரியுது. கீழ வந்து அப்படியே அனல் அடிக்கிற மாரி சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது இப்போ உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா, இப்ப என் கட்டையிலேருந்து கைய எடுத்துட்டா நார்மலா தெரியுது. இந்த இடத்த நீ கடந்து வரணும். ஆனா, இந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீயே பார்த்துட்ட. கடந்து வா. நீ சொன்னத நான் கேட்கிறேன்னோன, தாத்தாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத ஆரம்பத்தில சொல்லலாம் தம்பி. கடைசி வரைக்கும் உன்னால சொல்ல முடியுமா? அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்த வந்து பிரில்லியன்ட்டா வேற லெவல்ல மாஸ் வந்து பொறுமையா வந்து கடக்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம பாதி தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க. தாத்தா வந்து அந்த கண்ணாடிய வந்து மாட்டிட்டாங்க. மாட்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே அங்கேருந்து வந்து போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி தாத்தா கண்ணாடி வந்து போட்டாப்ல. இனிமேட்டு பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு 4, 5 பேர வந்து அப்படியே வந்து தாத்தாவ வந்து பத்திரமா தூங்க வச்சுட்டு, அப்படியே அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் நெனச்சு வந்து நம்ம தமன்னா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாங்க. சித்தார்த்துக்கு அங்க பிரச்சனை மேல பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வருது. நம்ம அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணான்னு.
இந்த பக்கம் தாத்தாக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டேன்னா நிச்சயம் இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அந்த ஜோசியர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு. ராணி தான் காரணங்கிற மாரி ஒட்டுமொத்த பழியும் தூக்கி ராணி மேல போட்டுறலான்னு சொல்லி கேவலமா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தமன்னா கேங்லேருந்து எல்லாரும். வினய் வந்து இருக்காங்க. நிச்சயம் வந்து எல்லா தடையும் நீங்கி வேற லெவல்ல மாயாஜாலம் மூலியமா 3 சிவன் அடியார்களையும் கண்டிப்பா சித்தார்த் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. தாத்தாவ காப்பாத்த வினய் வந்து எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ நேரம் வந்து தாத்தா கெட்டப்ல கண்ணாடி போட்டுட்டு இருந்தது மேபி வினயா கூட இருக்கலாம். சூப்பர் ட்விஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சூப்பர்மேனோட ஆட்டத்துக்கு முன்னாடி எதுவுமே வந்து நடக்காதுங்கிற மாரி சூப்பரா அந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற லெவல்ல மாயாஜாலமா, சுவாரஸ்யமா இருக்க போகுது.